தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் நடிகர் நாசர், நடிகர் விஷால், நடிகர் கார்த்தி அணியினர் அமோக வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற நடிகர் சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர். சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 2015-2018 ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்தலில் நடிகர் நாசர் தலைமையிலான அணியினர் அமோக வெற்றி பெற்றனர். தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் நாசர் 1334 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சரத்குமார் 1231 வாக்குகள் பெற்றார். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட விஷால் 1445 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட கார்த்திக் 1493 வாக்குகளும், துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கருணாஸ் 1362 வாக்குகளும், பொன்வண்ணன் 1235 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். தேர்தல் வெற்றியை நாசர் தலைமையிலான அணியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பிற்கு போட்டியிட்டவர்களில் நாசர் அணியைச் சேர்ந்த 20 உறுப்பினர்களும், சரத்குமார் அணியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் வெற்றி பெற்றனர். பல ஆண்டுகளுக்கு பின் திருவிழா போல் நடைபெற்ற தேர்தலில் 2607 பேர் வாக்களித்திருந்தனர். பலத்த பாதுகாப்புடன் அமைதியாக நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நள்ளிரவு வரை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக வெற்றி பெற்றுள்ள நடிகர் நாசர், நடிகர் விஷால், நடிகர் கார்த்திக் அணியினர் தேர்தல் சிறப்பான முறையில் நடைபெற நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர். ஒரு கால் நூற்றாண்டுக்கும் மேலாக நடக்காத ஒரு தேர்தல் எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடந்திருக்கிறது. மிக அழகாக முடிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முழு முதல் நன்றி நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உச்ச நட்சத்திலிருந்து நேற்று வந்த திரை நட்சத்திரங்கள் வரை ஒரே இடத்தில் குமிழ்கின்ற இந்த இடத்திலே எவ்வளவு மக்களுடைய ஈர்ப்பு இருக்கும், எவ்வளவு ஒரு பாதுகாப்பு தேவைப்படும் என்பதை அறிந்து அவர்கள் மிக அழகான ஒரு ஏற்பாடை செய்திருந்தார்கள். அவருக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. முக்கியமாக I would like to thank our honorable chief minister அம்மா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பெஷலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் தாண்டி இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷனாக நடந்து இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வரலாறு காணாத ஒரு விஷயம் மாதிரி.